ஓ ஐயா வந்துட்டாரம்மா. நாங்க ஓ ஐயா ஓம் நம சிவாய. ஓம் ஓம் ஐயா நமச்சிவாய. ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். ம். நாங்கள் இறை வணக்கத்துக்கு கடவுள் வார்த்தை சொல்லி போட்டு நாங்க தொடங்குவோம். திருக்குறள்ல ஓம் ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தர் மாறி மாறி சொல்லி கொண்டு வாங்க. எல்லாரும் டேர்ன் எடுத்து சொல்ல வரும். முதலாவது தொடங்குங்க. நான் தொடக்கி வைக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற சப்தத்தை முதலாக கொண்டது. ஆ என்ற சப்தம் இல்லாட்டி ஒரு எழுத்தும் இல்லை. அதுபோல உலகம் கடவுளையா அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அடுத்தது படியுங்க. கற்றதனால் ஆன பயனென் கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். படிக்கிறதால என்ன பயன் என்றால் இறைவனுடைய தாளை தொழுதல். இப்ப இறைவனை வாளறிவன் என்றார். வாளறிவன் என்றார் கருத்து குற்றமற்ற அறிவு, பூரண அறிவு, முழுமையான அறிவு. இது இறைவனுடைய சைவம் சொல்ற எண் குணங்களில் ஒன்று. அடுத்தது பாருங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வர். மலர் மிசையை மலரிலே வீட்டிருக்கின்றவன். தாமரை மலர் என்றது இதயத் தாமரையிலே. மலர் மிசை ஏகினான் என்பது இதயத் தாமரையிலே. அப்ப அகத்திலே இறைவனை கண்டவர்கள் தான் இறைவனடியே சேர்ந்தவர்கள். புறத்திலே அல்ல, அகத்திலே. மலர் மீது ஏகினான் மான் அடி சேர்ந்த மாட்சி பெற்ற திருவடிகளை சேர்ந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வர். இங்க நிலமிசை நீடு வாழ்கின்றது அமிர்தத்துவம், மரணமில்லா பெருவாழ்வு, முத்தியை குறிக்கின்றது. அடுத்தது வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. வழிபடுபவர்களை அவர்கள் காது காத்து நல்லா வைக்கிறது, வழிபடாதவர்களை தண்டிக்கிறது என்று நாங்கள் பொதுவாக ஒரு கருத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. நலமிலன் நன்னினார்க்கு நல்லன் சலமிலம் அவன் பேர் சங்கரன் என்று திருவருட்பெயன் சொல்லும். அவன் இவைக்கு நல்லது அவைக்கு நல்லது என்றெல்லாம் நலம் செய்கின்றவனும் அல்லன். ஆனா அணுகியவர்களுக்கு நல்லது செய்கின்றான். இது நான் உதாரணமாக சொல்வது, குளிரிலே குளிர் காய்றது என்றால் நெருப்புக்கு கிட்ட இருந்தா குளிர் தாக்காது, நெருப்புக்கு கூட இருந்தா குளிர் தாக்கும். அது நெருப்பாக செய்கிறதோ இல்லை. நீங்கள் அணுக்கமாக இருந்தால் வாழ்க்கையின் துன்பங்கள் எங்களை தாக்காது. நாங்கள் தூரமாக இருந்தால் அது தாக்கும். அவ்வளவுதான். அதான் வேண்டுதல் வேண்டாமையிலான் பாரபட்சம் இல்லாத இறைவன் நீதியான தேவன் என்று விபிலிய வேதம் பைபிள் சொல்லு கிறிஸ்தவருடைய. அப்படிப்பட்ட அவருடைய அடியை சேர்ந்தவர்களுக்கு யாண்டும் இடும்பை இல்லை. இடும்பை என்பது துன்பங்கள் இராது. அடுத்தது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் பொருள் சேர் புகழ். இறைவனுடைய மெய்ப்பொருள், மெய்யானவன் அவன்தான். பொருள் என்றது அவன்தான். அப்ப அந்த இறைவனுடைய அந்த பொருள் சேர் புகழ், அவனுடைய புகழை பாடுதல், பரவுதல், படித்தல், கேட்டல் முதலாக செய்தவர்களுக்கு இருள் சேர் இருவினையும் சேரா. பிறவியிலே செலுத்துகின்ற, இங்க இருள் என்பது இங்க பிறவியை சொல்றது, பிறவியிலே செலுத்துகின்ற அந்த நல்வினை தீவினைகள் சேர மாட்டா. அடுத்தது பொறிவாய். ஆமா படிங்க. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் என்பதை இங்க சொல்லுவார்கள். 5 புலன்கள் வாயிலாக வருகின்ற வேட்கைகளை ஒழித்த அல்லது விட்ட இறைவனுடைய பொய்தீர் ஒழுக்க நெறி நின்ற இறைவனுடைய அந்த மெய்யான சத்திய நெறியிலே நின்றவர்கள் நீடு வாழ்வார்கள் என்றும் சொல்லுவார்கள். இதை மற்ற மாதிரி பார்க்க வேண்டும். பொய்தீர் ஒழுக்க நெறி நின்ற மெய்யா இருக்க வேண்டும் உண்டு. ரெண்டாவது ஒழுக்க நெறியிலேயும் இருக்க வேண்டும். பொய்தீர் ஒழுக்க என்று சொன்னார். அந்த ஒழுக்க நெறியில் நின்றவர்கள் பொறிவாயில் ஐந்தவித்தார். எப்படி நிற்கலாம் என்று சொன்னால், இந்த ஐம்புலன்களினால் வருகிற அலைச்சல்கள் அல்லது தாவல்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்கள். சீலிங் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லுவார்கள். அதை செய்து இந்த நெறியில நின்றவர்கள் நீடு வாழ்வார், அமிர்தத்துவம், மரணமில்லா பெருவாழ்வு, முத்தியிலே அடைவார்கள் என்பதுதான் இதனுடைய கருத்து. அப்ப கொஞ்சம் சென்ஸ் கண்ட்ரோல் வேணும், கொஞ்சம் சீலிங் ஆஃப் டிசையர்ஸ் வேணும். எல்லாம் வானத்துல உச்சத்துல
தொடுவோ விதத்தொடுவோ கொண்டிருக்கக்கூடாது. அது வேணும். அது இருந்ததென்றால் அங்கால நாங்களுடைய பல தவறுகளும் பொய்களும் வர்றது என்னென்று கேட்டால் எங்களை ஆசையால் இப்படி செய்தால் அப்படி வரும் பிள்ளைகளுக்கு, இப்படி செய்தால் இப்படி வரும் என்று சொல்லித்தான் நாங்கள் தவறுறது. அந்த அந்த பாய்கின்ற அந்த மனிதனுக்கு ஒரு சீலிங் ஆஃப் டிசையர்ஸ், ஒரு உச்சவரம்பு போட்டோம் என்றால் இது சிறப்பாக இருக்கும். அது சிறப்பாக இருந்தால் இறைவனுடைய திருவடியை அடைந்து நீடு வாழ்வார் என்பது அமிர்தத்துவம் அடைதல். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு உவமை இல்லாதான் சிவன் ஒடுக்கும் தெய்வம் இங்கு தேடினும் இல்லை, தேடினும் இல்லை, அவனை ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அடுத்தது தாழ் சேர்ந்தார்க்கல்லால் பிற ஆளி நீந்தல் அரிது. ஆளி என்பது கடல். ஆளி என்றால் கடல். அறவாளி அறக்கடல் தர்மக்கடல் அவன். அப்ப அவனை இறைவனை அந்தணன் என்று சொல்லுவார்கள். அந்தன ஆரியன் என்று சொல்லி மாதிரி இங்க இறைவனை அந்தணன் என்று சொல்லுவார். வேதியன் அந்தணன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இறைவனுடைய தாள் அறக்கடல் தர்மக்கடல், தர்மத்தின் வடிவு, எம்படிமெண்ட் ஆஃப் தர்மா, அவனுடைய தாளை அடிய சேர்ந்தவர்களுக்கு அல்லாத மற்றவர்கள் வந்து பிறவிக்கடலை கடத்தல் அரிது. இறைவனை அடிந்தால்தான் பிறவி நீங்கும். சைவத்தில் எவ்வளவு கடவுள் இருந்தாலும் அந்த பிறவிக்கடலை நீக்கிறது இறைவன் என்றுதான், சிவன் என்றுதான் சொல்லு. அடுத்தது கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியில் குணமிலவே, கேட்காத செவி காட்காத கண் போலதான் இறைவனை எண்குணத்தானுடைய எண்குணத்தானை வணங்காத தலை. பார்க்காத கண்ணிருந்து என்ன பயன், கேட்காத காதிருந்து என்ன பயன், முகராத மூக்கிருந்து என்ன பயன், சுவைக்காத நாவிருந்து என்ன பயன், தொட்டுணராத தோளிருந்து என்ன பயன், இருந்தும் பயனில்லை. அதுபோல தலையால வணங்க வேணுமென்றது சிரத்தால வணங்குறது. வணக்கத்துல பல வகைகள் இருக்குது. சிரத்தை குவித்து வணங்குதல் சொல்லுவார்கள். ஏகாங்க நமஸ்காரம், திரியாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம், மட்டாங்க நமஸ்காரம். ஏகாங்க நமஸ்காரம் உடம்பை வளைத்து இப்படி வணங்குதல், தலையை வணங்குதல் உண்டு. இரண்டாவது தலையால் வணங்கலன்னா இங்க தலை வந்து அறிவை, மூளையை, புத்தியை கொடுக்கிறது. தன்னுடைய அறிவால, தன்னுடைய புத்தியால, தன்னுடைய சிந்தையால மனம் வைத்து உண்மையாக வணங்குதல். சும்மா மெக்கானிக்கலா கும்பிடுறது இல்லை, உள்ளம் நினைந்து கும்பிடுதல். அப்படி வணங்குதல். அப்படி வணங்காத தலையினால என்ன பயன் கேட்கின்றேன். இது கட்டது முதலாவது வரும் கட்டுதலாலான பயன் என்ற மாதிரி தான் இது. அடுத்தது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேராதவர்கள் பிறவி பெருங்கடல் நீந்தார், பிறவியை கடக்க முடியாது. அப்ப நீந்துவர் என்றால் சேர்ந்தவர்கள் இந்த பிறவிக்கடலை நீங்கி கடக்கலாம். இந்த கடவுள் வாழ்த்து முடியுது. நாங்கள் வான் சிறப்பு பார்த்து நாங்க நீத்தார் பெருமையும் பார்த்து முடிச்சுட்டோம். என்ன அரண் வலியுறுத்தல் 4வது. இதுதான் பாயிரத்துல 4வது கடைசி. இதுதான் திருக்குறளையும் மற்ற பகுதிகளையும் இல்லறவியலைங்கால வருதாங்கால தொடுக்கிறது. அப்ப திருக்குறள்ல அறம்பொருள் இன்பமென்று 3ஆக பிரித்திருந்தாலும் எல்லாவற்றிலும் வெளியோடி இருக்கிறது வந்து இந்த அறம். பொருள்ல ஒரு அறம் இருக்கு, அறத்தை பற்றி சொல்றதுல இருக்கு, இன்பத்திலையும் ஒரு அறம் இருக்கு. அவர்களால் அதை வலியுறுத்தி, பொதுவாக இல்லாதவன் சொன்னாலும் இங்க வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம்னு சொல்லுவார்கள். அதான் வலியுறுத்தல் சொல்லி இந்த அறத்தை பற்றி சொல்லுகிறார். வாசிங்க, இதுவும் ஒவ்வொருத்தரும் வாய்ச்சு கொண்டு போகும். சிறப்பேனும் செல்வமும் ஏனும் அறத்தேனும் உங்கோ ஆக்கமவனோ உயிர்க்கு. தர்மம் வந்து தலை காக்கும் என்று சொல்றோம் நாங்க. தர்ம வழியிலே நின்றால் சிறப்பும் பெறும், செல்வமும் பெறும். இங்க சிறப்பு என்பது நல்லது எல்லாம் தரும் என்று சொல்லுவார்களே, தனந்தரும் கல்வி தருவண்ட மாதிரி எல்லாவற்றையும் தருவது தர்மம். அப்ப கடவுளை நம்பினமோ இல்லையோ தர்ம வழியில நிக்க வேணும், அது முதலாவது இல்லையா? தர்மம் என்றது மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல், துன்பம் செய்யாமல் வாழுகின்ற வகை. அந்த வகையிலே நாங்கள் வாழ்ந்தால் இது ஏதோ பெரிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்குது. கணவன் மனைவி,
பெற்றோர் பிள்ளைகள் உறவினர்களுக்குள்ளேயே நாங்கள் எப்பவும் அறத்தை பேண வேண்டும். வீட்டிலெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இதே ஒவ்வொருத்தரும் மனுஷிக்காக விட்டு கொடுத்தேன், மனுஷிக்காக செய்தேன், இல்லை கணவனுக்காக செய்தேன், பிள்ளைகளுக்காக நான் அதை செய்தேன். இந்த சந்தர்ப்பத்திலையும் யாருக்காகவும் உங்கள் தர்மத்தை வளைக்கக்கூடாது. உங்கள் தர்மத்தை வளைக்கக்கூடாது. பல இடங்கள்ல நடக்கிறது. நாங்கள் வீட்டுல தான் தர்மத்தை இழக்கிறோம். நாங்கள் வெளியில இல்லை, அடுத்ததுக்கு பயணியாக செய்யறதில்லை. வீட்டுல கணவன் சொல்லு, மனைவின்ற சொல்லு, பிள்ளைக்காக, பேரனுக்காக, பேத்திக்காக என்று பல விதங்கள்ல நாங்கள் அறத்தை மீறுகின்றன. அதுங்களுக்கு பார்த்தா எங்களோட வாழ்க்கையை திருப்பி பார்த்தாலே தெரியும். அப்படி மீறாமல் இருந்தால் எங்களுக்கு சிறப்பும் பெறும், செல்வமும் பெறும். ஏன் செல்வத்தை சொல்றாரு என்று கேட்டா, இந்த செல்வத்தை யோசிச்சுதான் நாங்க கனவிடங்கள் அறத்தை மீறுறோம். ஆனவடையத்தான் சொன்னார் ஒரு ரீஅஷூரன்ஸ, உனக்கு செல்வமும் பெறும், செல்வமும் பெறும். மற்ற இடத்துல அறத்தை மீறுறத போய் என்று கேட்டா மற்றவை என்ன சொல்லுவினம் உண்டதுக்கா? பிள்ளைகள் ஒரு இடத்துல காதலிக்கிறார்கள், ஐயோ உங்க போய் கல்யாணம் கட்ட போறியோ, நாளைக்கு மற்றவை என்ன சொல்லுவீனோ, அப்படித்தானே நாங்கள் உடனே முறிச்சு வைக்கிறது. இல்லை, வேலை செய்து வச்சால் சிறப்பும் வரும், செல்வமும் வரும். அறத்தினை போல உயிருக்கு ஆக்கம். இது சும்மா உடம்புக்கு, மனுஷருக்கு, சமூகத்துக்கு அல்ல, உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு என்ன இருக்கு? எங்களோட வாழ்வையில் அதான் சொன்னார். என்ன சொன்னார்? சொல்றார், யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பிற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய். இந்த பூமியில இருக்கிற ஆசை, பூவண்டது இந்த பூமியும் பூமியில இருக்கிற இந்த லோக இன்பங்கள்ல இருக்கிற மயலண்டா மையல், ஆசை போய் அனுபவிக்க வேணும்னு ஆசை மையல் போய் அறம் மெய் புணர்வீர். தர்மத்தையும் சத்தியத்தையும் பிடிச்சு கொள்ளுங்க, அவ்வளவுதான். உண்மையா இருங்கோ. அறம் மெய் புணவீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. அது மாதிரி அறம் எங்களுக்கு எல்லாவற்றையும் தரும். நான் சொல்லுவேன், இறைவனை தாங்குற தர்ம தேவதை அறம். அந்த வெள்ள விட இறைவனே தர்மம் தான் தாங்குதண்டா எங்களை என்ன சொல்றது? இரண்டாவது, இறைவன் தர்மத்திலேதான் வருவான், விடையில வருவான்டா கருத்து. தர்மத்திலேதான் இறைவன் வாரது. அப்ப நாங்க தர்மத்தை விட்டா இறைவன் எங்கள்கிட்ட என்னன்னு வாரஸ்? வரமாட்டார். இறைவனை தாங்குவதும் தர்மன், இறைவன் எங்களுக்கு வாரதும் தர்மத்தினால. ஆனால் தர்மத்தை விட்டா எங்களை ஒன்றுவரும் தாங்க முடியாது, எங்கள்கிட்ட இறைவனும் பெற முடியாது, கடவுளும் காப்பாத்தேலாது. அவ்வளவுதான். அடுத்தது, அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தினை போல ஆக்கம். ஆக்கம் என்பது நன்மை, பெருக்கம், செழிப்பு, வளர்ச்சி, பெருமை, எழுச்சி எல்லாவற்றையும் குறிக்கும். இந்த அறத்தை போல ஒன்று அப்படி இல்லை, அதை விட வேறு ஒன்றும் இல்லை. நீங்க காசு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், ஆக்களை கான்டாக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். பல இடங்கள்ல அந்த அறம் மீறப்படுறது எங்களோட சோசியல் கண்டெக்ஸுக்காக. அப்ப அறத்தினூங்கு ஆக்கவும் இல்லை, அதனை மறத்தலினூங்கு இல்லை கேடு. அறத்தை மறந்தால் அதை போல கெடுதி வேறு ஒன்றும் இல்லை. பல இடங்கள்ல கஷ்டம் படுறவர்களை பார்க்கிறோம், ஐயோ இவைக்கேன் இப்படி கஷ்டம், நிறைய துன்பங்களை பார்த்திருக்கிறோம். ஆனா திருப்பி போய் பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையில அறத்தை மீறியவர்களா இருப்பார்கள் சிலர்கள். இதை நாங்கள் மற்றவை அப்படி ஜட்ஜ் பண்றதுக்காக சொல்றதில்லை, அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டாலும் அப்படி இருக்குது. எனக்கு எல்லாம் சமீப காலமாக எங்களுக்கு ஒரு தாயார் 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு சோழ மதராக பிள்ளைகளை படிப்பிச்சு நல்ல உயர் இதுல கொண்டு வச்சு எல்லாம் விட அந்த பிள்ளைகள் தாயை கைவிட்டுட்டார்கள். அவர்கள் இந்த தாயை வேண்டி வச்சிருந்த இந்த வீடும் வருவா கையெழுத்து வேண்டி அதெல்லாம் இதண்டு தாயின் வெளியில இப்படி எல்லாம் நின்றுட்டார்கள். தாயை பார்ப்பதில்லை. பிறகு அதுல பிறகு 2 பேருக்கும் அந்த பிரச்சனையில போலீஸ் கேஸ் வேற போய் பிறகு தாயாருக்கு மென்டல் இல்னஸ் சர்டிஃபை பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல மேண்டில் பண்ணி நடக்குது. இல்லாமலே செய்திடலாம், நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. எல்லாம் இதண்டு எல்லாம் நடந்த பிற்பாடு அந்த தாயார் அந்த நாளில் அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படி போலீஸ்ல கொண்டே பிடிச்சு கொடுத்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போட முந்தையே அவ முறையிட்டு கொண்டே இருந்தா தொடர்ந்து இதுகள் எல்லாத்தையும். பிறகு அவ சொல்லி கொண்டே இருந்த பிறகு பார்த்தா அவளுடைய தாயாரை அவ பார்க்கல.
அடடா. இதை அவ செய்திருக்கிறார் பின்னால நான் கேள்விப்படவும் இங்கதான் இருக்கிறார் ஓ எத்தனையோ வருடமாக கதைப்பதில்லை பேச்சில்லை இல்லை அப்ப எப்படி வருகிறது தர்மம் பாருங்க அதுதான். அப்ப சில வேளைகள்ல அது நாங்க யோசிக்கிறது இல்லை ஒரு தடவை கஷ்டப்பாத்தோன்னா ஐயோ இந்த ஏய், அது இறைவன் நல்லா அதை அளந்து கொடுக்கிறார் அப்படியே அதுதான். அளந்து கொடுக்கிறார் ம். அடுத்தது பகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். செல்லும் வாய் எல்லாம் செயல் செல்லும் வாய் வாய் என்றால் வாசல் போகுமிடம் எங்க போனாலும் தர்மத்தை விடக்கூடாது எங்க போனாலும் தர்மத்தை விடக்கூடாது ஒல்லும் வகையான் சொல்லும் வகையான்டா ஏழும் வகையால ஏழுமான வரைக்கும் மரத்தை பிடிச்சிருக்கவன் எங்களுக்கு இன்னொரு அறம் இருந்தது அந்த காலத்துல யுத்த காலத்துல பல எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு சார்பு இருக்கும் யுத்த காலத்துல எல்லாருக்கும் எங்கள் எல்லாருக்குமே அப்படி அதுக்கு வந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் இருக்கும் நாங்க எந்த பக்கம் சார்பு இருந்தாலும் அந்த பக்கமும் அநியாயமும் செய்யும் என்ன இப்ப நாங்க சார்ந்திருக்கிற பக்கத்து அநியாயத்தை நாங்க சொல்லுறோம் இல்லை ஒவ்வொரு காரணத்தை சொல்லி அதை என்ன சொல்றது முட்டு கொடுத்தல் சொல்லுவோம் அல்லது அப்படி அது இப்போ இன்ற வரைக்கும் இருக்கு யுத்தங்கள்ல நடந்த சரி பிள்ளைகளை நாங்கள் ஒரு திறந்த மனதோடு உரையாடுவதில்லை அப்ப அந்த நாள்லயே ஒரு இரண்டு வச்சிருந்த நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு சின்ன குரூப் எனக்கு அங்க இருக்குது இப்போ அந்த குரூப் ஒரு கொஞ்சம் பேர் இது வெளியில சொன்னா ஆழ்ந்த தலை போயிடும் எங்களுக்கு போட்டு ஆனாலும் ஒரு சிறு குழுவாக இருந்து நடக்கிறதுல இது சரி இது பிள்ளை என்று எங்களுக்குள்ள என்றாலும் கதைக்கிற ஒரு kept the flame going இப்ப திரும்பி பார்க்கக்குள்ள நாங்கள் அந்த அந்த அறச்சுடரை எங்களுக்குள்ளே அணையாம பார்த்து கொண்டிருந்தாங்க அந்த சார்புக்காக இந்த சார்புக்காக எங்கட பக்கத்துல இருந்து போட்டவர்கள் செய்தவர்கள் செய்த தவறுகளை நாங்கள் ஒருபோது முட்டு கொடுக்கவில்லை அல்லது இது சரி என்று சொல்லி kept the flame going அப்படி அங்க வந்து ஏழும் வகை அந்த வெளியில கதைக்க இயலாது கதைச்சா தலை போயிடும் கொண்டு எங்களை போட்டுவாங்க அப்படிப்பட்ட நிலையிலையும் கூட இது இவங்கள் செய்யறதுக்குள்ள இது சரி என்று சொல்லி அதான் சொல்றது உள்ளும் வகையால் சில இடங்கள்ல அறத்தை வெளியில சொல்ல இயலாது செய்ய இயலாது அதனால மனசுக்குள்ள எங்களுக்குள்ள இதுதான் சரியானதுன்றது திறமா இருக்கும் அது வச்சிருக்கோம் உள்ளும் வகையான அறவினை ஓவாது செல்லும் வாய் எல்லாம் சரி எங்க போனாலும் அந்த சூழல்லையும் அதை வச்சுக்கொள்ள வேணும் அடுத்தது மனத்துக்கண் மாசுலனாதல் அரைத்து அரண் ஆகுல நீர புற இந்த மனத்துல இருந்து மனத்துக்கண் மாசிலனாதல் இதுதான் மிகப்பெரிய ஒவ்வொரு நாளும் கழுவி ஊத்தி கொண்டே இருக்க வேணும் என்ன சில வேளைகள்ல மனசுல வந்து கொண்டே இருக்கும் இந்த எண்ணங்கள் இந்த இதுகள் சுவாமி கும்பிடேக்க இப்பவும் ரெண்டு இடத்துல செய்கிறது ஒன்று சுவாமி கும்பிடம் வந்து பிராணாயாமம் செய்யல கொஞ்ச நேரம் மனதில் வர இந்த தேவையில்லாத வெறுப்புகள் தேவையில்லாத காழ்ப்புகள் தேவையில்லாத நேரம் அப்படி எடுத்து எடுத்து அந்த மூச்சோட வெளி மூட்டோட விட்டு கழிக்கிறது இல்லாட்டி அந்த சந்தியாவனத்துல போய் இந்த தண்ணி எடுத்து இப்படி எரிப்பமே அது நாளும் செய்ய வேணும் சரி அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அது எங்கள் எல்லாருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அது ஒவ்வொரு நாளும் அது சேர்ந்து கொண்டே இருக்கு சில வேளைகள்ல சில பேருடைய மனத்தை புண்படுத்தி செய்ய வேண்டி இருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் ஒன்று இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அல்லது என்றதுக்காக செய்யணும் அதுலயெல்லாம் கூட இன்னொருத்தர் முன்னால கண்ணீர் விடுவார் அது வேற அதெல்லாம் இப்ப கண்ணீர் விடுறதுக்காக அறத்தை விட இயலாது ஆனா கண்ணீர் விட துன்பமா இருக்கு வேணது இருக்கு அதுகள் எல்லாம் இதுல வந்து ஒவ்வொரு நாளும் சமர்ப்பித்து முடிக்க வேணும் அது மனத்தை கழுவிக்கொண்டே இருக்க வேணும் அது மூக்குச்சொலை மாதிரி தான் வந்து கொண்டே இருக்கு மனத்துக்கண் மாசில நாதல் அதுதான் எங்களை ஒவ்வொரு நாளும் முயற்சி உறவனுக்கு அகத்தால அஷ்ட புஷ்பம் செலுத்துறோம் இல்லை அகிம்சை தயை அப்படி எல்லாம் பொறுமை ஞானம் தவம் புலனடக்கம் சத்தியம் பக்தி ஞானம் இப்படி அந்த 8 புஷ்பங்கள் என்றது அகப்பூசையில மிக முக்கியம் அதுதான் மனத்தை அது ஒவ்வொரு நாளும் போட்டு போட்டு செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் ஒரு நாள் செய்துட்டு இருக்கலாமே இல்ல அது சேர்ந்து கொண்டே இருக்கும் அதான் ஒவ்வொரு நாளும் செய்ய மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல அதுதான் எல்லா அரணம் அதுதான் மனம் சரியா இருந்தா எல்லாம் சரி எல்லாரும் அப்படி சொல்லி போட்டு சும்மா இருக்கிறது மனத்தை கழுவுறது ஒரு பெரிய வேலை
இந்த வழியோ இந்த யோகாவோ இந்த வழிபாடோ இந்த உப்பு கொடுத்தல் மன்னிப்பு கேட்டல் பாவ மன்னிப்படுத்தல் இறைவனிட போய் பிராயச்சித்தம் செய்தல் அல்லது ஏதாவது ஒரு வழியில் அதை செய்து கொண்டே இருக்க தினசரி வழிபாடு அதுக்குத்தான் டெய்லி செட்டில் கர்ம. அடுத்தது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த நாலும் எங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு என்னமோ தெரியாது, எனக்கு இந்த நாலுமே இருக்கு. அழுக்காறு அவா வெகுளி வெகுளி நல்லாயே இருக்கு. சடக்கன்னு சொல்லி போடுது. வெகுளி இன்னாச்சொல் சடக்கண்டு சொல்லது இனிமையாவே சொல்றது. கடுஞ்சொல் கடஞ்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அதுக்கு இல்லாம இருக்கிறது தான் என்ன அழகா செய்து அறம்ன்றதை சொன்னார். என்னென்ன இருக்கப்படாது, அழுக்காறு பொறாம இருக்கப்படாது. 6 நாள் பாடத்துல சொல்லுவார், மற்றவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், இவருக்கு இன்னும் செல்வமும் புகழும் கல்வியும் பெருகோணும் என்று வேண்டோணும் என்று நான் சைவ வினாவிடையில போட்டிருக்கிறேன். சரி. மற்றது அவா ஆசை ஆசை, மற்றது வெகுளி சினம், சினம் இந்த கரண்ட் டார்கெட் அதுதான், இந்த வெகுளியை அடக்குறது. பக்க வந்துடும் அடக்கி கொண்டு இருக்கிறது. என்ன சிவகுமார் சிவகுமார் விடையில மாட்டுப்படுறது அதுல. வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அடுத்தது சுவாமி, அடுத்தது அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது ஒன்றுங்கால் பொன்றார் துணை. அன்றறிவாம் நாளைக்கு செய்வோம் என்று இருக்கப்படாது, உடனே செய்திடணும். மனசுல தோன்றேக்க சடார் என்று செய்திடணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிலவர்கள் எல்லாரும் செய்யறது தான். கேட்ட உடனே மனசுல கொடுத்தோடனே உடனே செய்திடணும். இந்த நாளைக்கு செய்வோம்னா இன்றைக்கு 1000 செய்வோம் இருக்கு, நாளைக்கு யோசிப்போம் இது என்னப்பா 1000 கொடுப்பானவருக்கு, இதுக்கு 500 காணுமே, யோசி வரவரோ இல்லையோ. அது வாரது, எனக்கே வாரது. இப்ப உடனே பிறகு இல்லை முதல் என்ன வந்தது அதுதான் இறைவன் தந்தவர், அதைத்தான் கொடுக்கிறது. அப்படி செய்யறது. அன்றறைவாம் என்னாது அறம் செய்ய, நாளைக்கு இண்டை கண்டு கணக்க சொல்லி கொண்டிருக்கப்படாது, உடனே செய்தது. உடனே செய்வது என்ன, வாதவர் கோன் நாளை என்றான் வத்தவன இன்று போய் நாளை வா. இல்ல அவையாற்ற பாட்டு ஒன்று இருக்கு. அவையார் ஒரு நாள் எங்கேயோ போய் கேட்டாவா, கேட்டவா ஆடுவோ இதோட கேட்டவா, அவர்தான் பிறகு வா என்று சொன்னானாம், இன்னொருதன் நாளை என்று சொன்னானாம், இன்னொருதன் இல்லை என்று சொன்னான். வாதவர் கோன் இல்லை என்றான், பத்தவர் கோன் மாலை என்றான், ஏதவர் கோன் ஏதொன்றும் இல்லை என்றான். வாதவர் கோன் நாளையினம், பத்தவர் கோன் என்ன பின்னையினம், ஏதவர் கோன் சொல்லே இனிது வல்லவ அவையாற்ற பாட்டு. ஒருதன் நாளை கண்டு ஒருதன் வாழை கண்டு சொன்னானா, ஒருதன் புற கண்டு சொன்னானா, புறகு வாதாரன் நாளைக்கு வாதாரன் என்று சொன்னான். ஒன்றும் இல்லை என்று சொன்னானாம். அவன் நாளைக்கு வா பின்னுக்கு வான்றதை விட ஒன்றும் இல்லை என்று ஒரு முடிவை சொல்லி விட்டானே, அவன் சொல்லித்தான் இனிது கண்டு அவ்வையார் படிப்பேன். ஆடு கேட்ட வேண்டுதான் கதை பார்க்க வேணும். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. எங்களோட வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாளத்துல பொன்றும் என்றா குறையும், அழகு குறையும், இளமை குறையும், எல்லாரும் தேய்வுறையில தான் இருக்கிறோம். இப்ப ஆரோக்கியம் குறையும், அறிவு குறையும், ஞாபக சக்தி குறையும், இந்த வாழ்த்து பேச்சு குறையும், செல்வம் குறையும், எல்லாம் குறையும். எல்லாம் குறையக்கும் குறையாம இருக்கிறது இது துணையா இருக்கிறது நீங்க செய்த அறம், தாங்கள் செய்த அறம். அடுத்தது புறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிக வெறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பல்லாக்கை சுவப்பனும். பல்லாக்கை
என்ன சொல்றார்? அதாவது வாய்ச்சொல்ல இருக்கப்படாதுன்றதுதான் சொல்றாரு. இந்த சிவிகையும் பல்லக்கு உவமை எனக்கு புரியுது இல்லை, உங்களுக்கு புரியுதா? பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து உந்து சொல்வோனுமாகிய அவர்களுடைய அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டாம். கண்டா புரியுது இல்ல, இந்த உவமை புரியுது இல்ல. அதான் அல்ல அதற்கு அப்படி செய்யக்கூடாது தானே. அறநெறியின் தன்மையை தன்னறிய வேண்டாம். சிவிகை களவு காவுவானோடு செலுத்த 2 பேரும் அவத்துல ரெண்டு இருக்கு. பல்லக்கை சிவப்பனுக்கும் அவன் மேல் இருக்கவனே இருக்கிறவனுக்கும் நான் வச்சிருக்க புத்தகத்தில் இருக்கிற வாசிக்கட்டா? ஓமாம் சொல்லுங்க தமிழ்நாடு. பல்லக்கை தூக்கிச் செல்வாரையும் அதில் வீற்றிருப்பாரையும் காட்டி இதுதான் அறத்தின் பயனென்று கூறுதல் விரும்பத்தக்கதென்று என்றால், புண்ணியம் செய்தவன் பல்லக்கில் ஏறிச் செல்கிறான், பாவம் செய்தவன் பல்லக்கத்தை சுமந்து செல்கிறார் என்று கூறும் வாழ்க்கையை மறுத்துரைக்கின்றார். ஒருவர் கஷ்டப்படைக்க இவன் செய்த பாவத்துக்கு அதான் முதலே சொன்னனே, உதாரணம் சொல்லிக்கு நாங்கள் அப்படி சொல்லப்படாது என்று சொன்னனே, அதைத்தான் சொல்றேன். ஒருவன் கஷ்டப்படைக்குள்ள பார்த்து அவன் செய்த பாவத்துக்கு அனுபவிக்கிறான் பேர் என்று சொல்றது, ஒருவன் நல்லா இருக்க பார்த்து அவன் புண்ணியத்தினாலே அப்படி இருக்கிறான் என்று சொல்றதும் கூடாது. அறத்து ஆறு கண்டா அதனுடைய ஒழுகல், அந்த பயன், அது போற வழிய பேருங்க பேர் அவன் பாவம் செய்தவன் சுமக்கிறான், புண்ணியம் செய்தவன் ஏறி போறான் அப்படி சொல்லக்கூடாது. சரி, அது சொல்றாங்க தானே. பொதுவாக நாங்க சொல்றது கேட்டா சில பல மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள். இப்ப மாற்றுத்திறனாளி அப்ப அது நீ பாவத்துக்கு தானே இப்படி என்று சொல்ல இல்லமோ, அதுதான் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப அரண் வலியுறுத்துற அதே நேரத்துல சும்மா போய் வாய வச்சு வளர்க்கப்படாதுன்னு சொல்லி இருக்கிறேன். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. நன்றி தமிழ்வான். சொல்லி இருக்கிறார். அடுத்தது வீழ்நாள் படாமை நன்றா ஆற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். வீழ்நாள் படாமை நன்றாற்றின், வீழ்நாள் படா வீணாட்கள் என்ன பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்றாரே, அதே மாதிரி அறம் செய்யாத நாளெல்லாம் வீணான நாள். அப்படி ஒரு நாள் கூட அறம் செய்யாம இந்த அறம் செய்யாத நாட்களாக இல்லாமல் நன்றாக அறத்தை எந்நாளும் டெய்லி நான் சொல்லுவேன். எங்களுடைய 3 தான் எங்களுடைய ஆன்மீக இது. ஒன்று நித்திய அனுஷ்டானம், தீட்சை பெற்று பஞ்சாட்சரம் ஓதி வருதல். மற்றது நித்திய ஆராதனை, நித்தியம் எங்களால் இயன்ற பூசையை செய்து வருதல். 3வது நித்திய அனுசந்தானம், நித்தியம் நல்ல காரியங்களை அறத்தை செய்து வர வேண்டும். இது 3 தான் எங்களுக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. 3 வேர்ட்ஸ். இதுக்குத்தான் இவ்வளவு நாளா மாசக்கணக்கா லெக்சர்ஸும் புத்தகங்களும் படிச்சு கொண்டிருக்கு. ஒன்றும் தேவையில்லை, தூக்கி போட்டு இந்த 3 செய்தாலே போதும். நித்திய அனுசந்தான, நித்தியம் செய்ய வேண்டும் டெய்லி. அதான் நித்திய அனுஷ்டானம். கலைவரியோட வெள்ளிக்கிழமை செய்தா காணும், அப்படிதான் சொல்றது இல்லை. நித்தியம், நித்திய அனுஷ்டானம், நித்திய ஆராதனை, நித்திய அனுசந்தானம். நித்திய அனுசந்தானம் தான் அந்த தரத்தை ஒரு நாள் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின். வீழ்நாள் கண்டா தவறிய நாட்கள் ஒன்றும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அறத்தை ஒருவன் சொல்வான். அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். நாங்க புறந்து இறக்கின்ற புறவி நாட்கள் இருக்கிறது, இனி புறப்ப போகின்ற நாட்கள் இருக்குது. எவ்வளவு நாள் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறம் செய்ய செய்ய இனி புறப்ப போகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் அடைபட்டு கொண்டு போகும். என்ன மீண்டும் புறந்து இறக்கின்ற தன்மை குறைந்து கொண்டு போகும். அறத்தினால் புறவியை அறுக்கலாம் என்று வள்ளுவர் இதுல இன்டிரெக்டா சொல்லி இருக்கிறார். பாருங்க, சிவபுண்ணியானத்தினாலதான் இறைவனையா போலாம், இந்த அறத்தினால இல்லை என்று. இந்த அறமும் அதை செய்ய வல்லது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இன்டிரெக்டா செய்யும் என்று சொல்லுகிறார். டிரெக்டாயும் செய்யும். சிவத்தை நோக்கி அறத்தை செய்தால் அது சிவபுண்ணியம் தான். நீங்கள் ஒருவருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டல் கொடுக்குறீங்க, சும்மா சொல்லலாம் மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டல் கொடுக்குற, மீன் பாவம் தானே, மீன் செத்து போமா, இப்படிக்கான லெக்சர் கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் அவனுக்கு கொடுக்குற அந்த அந்த புண்ணியம் உங்களுக்கு புறவியை பார்க்க வல்லது என்று அது சொல்றார். அதாவது புறக்கண்ணான் மூலம் பிறந்த நாள் மேலும் துறப்போர்
துறந்தோர் தொகை திருவருட்பயன் புறக்கின்னாள் போலும் பிறந்த நாள் மேலும் கண்டு. அதாவது இதுவரையில துறந்தோர் என்றால் முத்தி அடைந்தவர். முத்தி அடைந்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் இதுவரையில இருக்கிற உயிர்கள் எல்லாம் பிறந்து வாழ்ந்து அந்த வாழ்நாள் தொகையை எண்ணினால் எத்தனை நாள் என்று கூட்டினா எவ்வளவு வருமோ அவ்வளவு உயிர்கள் இதுவரை முத்தி அடைஞ்சிட்டு. புறக்கண்ணால் ஓடும். இனிமேல் இந்த உயிர்கள் எவ்வளவு காலம் பிறந்து ஒவ்வொன்றும் பிறந்து எவ்வளவு காலத்துக்கு எத்தனை நாள் கணக்கு பார்க்குறேன் டேஸ் இருக்கணும் எண்ணினா எவ்வளவு வருமோ அவ்வளவுக்கு உயிர்கள் இனித்தான் போய் சேரப்போகுது இன்னும் போகையில். அதேதான் இங்க சொல்லுகிறார். அந்த வீழ்நாள் ஒரு நாளாவது இல்லாமல் செய்ய வேண்டும். அப்ப பிறவி வழிய இந்த நாங்கள் வாழப்போகின்ற அவ்வளவு நாட்கள்ல நாங்கள் அறம் செய்ய இது ஒவ்வொன்றை அடைச்சு கொண்டு வரும். அல்லல் பிறவி அறப்பானை ஒவ்வொன்று. அறத்துக்கு இன்னொரு அறம் எனப்படுவது அது இன்னொரு சொல்லி இருக்குது. அது அறுப்பதால் அது அறம் என்று சொல்லுவார்கள். அறுப்பதால் அது அறம். இன்னத்தை அறுக்குதென்றால் அது சொல்லுவார். அறத்தா என்னத்தை அறுக்குதென்றால் கொடுப்பவனுடைய அபாவையும் அறுக்குது. உங்களுக்கு ஆசை இல்லாட்டித்தானே நீங்க கொடுக்கல. கொஞ்சம் தான் கொடுப்போம், கிள்ளித்தான் கொடுப்போம். 100 இருந்தா 1 தான் கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமே கூட கொடுப்பேன். பிறகு அதுக்கு மேல் அப்படித்தான் கொடுக்கிற வேண்டிய அவாவையும் அறுக்குது. மெல்லத்தான். அடுத்தது எடுக்கிற வேண்டிய அவாவையும் அடக்குது. கிடைக்கிறவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்தோன்னு ஆசை குறைஞ்சிருந்தானே. அப்ப கொடுக்கிறவனுடைய அவாவையும் எடுக்கிறவனுடைய அவாவை அறுப்பதால் அறம். இங்க இன்னொன்று போட்டலாம், பிறவியையும் அறுக்குது. அறுப்பதால் அறம். இந்த அறுப்பதால் அறமன்றது ஒரு இடத்துலதான் பார்த்தோன்னா சொன்னார்கள். அகத்தியம் என்ற நூல் ஒன்று இருந்து அழிந்ததாக சொல்லுகிறார்கள். தொல்காப்பியத்துக்கு முந்தின இலக்கண நூல் அகத்தியம் என்றிருந்து அழிந்து போச்சுது. அந்த அகத்தியம் என்ற நூலில தான் இந்த ஒரு சொல்லு இருந்தது என்று எங்கேயோ பார்த்தேன். அதை எடுத்து அந்த பிள்ளைகளுடைய புத்தகத்துல போட்டு வச்ச ஒரு வரிதான் அறுத்தலால் அவாவை அறத்தலா. அதுக்கு ஒரு நல்ல ஒரு வேர்ட் நல்ல வருமான மீனிங் இதுதான். அறுத்தல் அவாவை அறத்தலா. கொடுப்பவனுடையதோ எடுப்பவனுடையதோ அவாவை அறத்தலால் அது அறம் எனப்பட்டது. அகத்தியர் சொல்லியது. அகத்தியத்துல இருக்கிறதா சொல்றாரு. அகத்தியம் இருக்கிறவே இல்லை. நான் தேடி பார்த்தேன், வேறு வருடம் அந்த வீடு காணவும் இல்லை. அகத்தியம் என்ற நூல் முட்டை அழிஞ்சு போச்சுட்டுதான் சொல்றது. ஆனா எங்கேயோ யாரோ இது எழுதி வச்சிருக்கேன். அடுத்தது அந்த சின்ன ராணா அறம் வெட்டுறதுக்கு தானையா? சின்ன ராணா அறம் வெட்டுது அறுத்தலோ. சின்ன ராணா இல்ல, அந்த இப்படி ரெட்ட ராணா அறம் அறுத்தல். மற்றது அறமல்லோ தேய்த்தல். அது அறம். அறுத்தலுக்கு வரத்தல் அறுத்தல் அதெல்லாம் அறுத்தலால் அறம். வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல. ஒரு சந்தோஷம் என்றது மகிழ்ச்சி என்றது பலதால வரும். ஆனால் அந்த சந்தோஷம் அறத்தினால வர்ற சந்தோஷம் நல்ல சந்தோஷம். அது கொடுப்பவர்களுக்கு தெரியும், பகிர்பவர்களுக்கு தெரியும். அதால எவ்வளவு சந்தோஷம் உண்டு, எவ்வளவு மகிழ்ச்சி உண்டு. அறத்தான் வருவதே இன்பம். அது கொடுத்து பார்த்து அனுபவிச்சா அப்புறம் திருப்பி திருப்பி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். என்ன இல்லையா? எடுக்கிறவங்களுக்கும் அப்படித்தான் சார். எடுக்கிறவங்களுக்கு நான் யோசிக்கிறது, எனக்கு என்னுடைய அம்மாவை விட எனக்கு அவா கூட. அவ கொடுத்த அளவுக்கு நான் கொடுக்கல இப்பவும். அப்ப அவ நிறைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கைக்கு அடுத்த இதை யோசிக்காம கடகரண்டு கொடுத்துடுவா. அந்த இது இருந்தது, அது அந்த இது வரையில. ஆனா அவவுக்கு அதுல ஒரு சந்தோஷம் நல்லா ஞாபகம் இருக்கு. எங்களோட வீட்டுல செவிலணி மரம் இருந்தது. சரி, 2 பக்கம் 2 செவிலி மரம் இருக்கும். நல்லா உயர்ந்து செவிலணி கூலை இறக்கினா அந்த இளநீ அடித்துட்டு பக்கத்து கூட எல்லாம் போகும். அது சரி. அப்படி. மற்றது நெல்லு வயல் இருந்தது. அந்த வீட்டை அந்த நெல்லு அடிச்சு நெல்லு வீட்டு கொண்டு வரைக்க வண்டில அதெல்லாம் வேலையாக்கள் இருக்கிறது அதெல்லாம் செய்து போட்டு அம்மா நடந்து வருவா வண்டிலோட. அதேக்குள்ள அந்த வண்டில இருக்கிற மூட்டை ஒவ்வொரு இடங்கள்ல இறக்கி கொண்டே வருவா. ஒவ்வொரு வீடுகளுக்கு அதுகளுக்கு கொடுத்து கொடுத்துதான் வாரம். அந்த அளவுக்கு நாங்கள் இல்லை. உங்களை ஒரு சம்பவம் சொல்லி இருக்கிறோம் தெரியாது. கோயிலுக்கு போயிருந்த வடைக்கிழந்து தோட்டத்துக்கு நான் தம்பி அம்மா எல்லாம் போயிருந்தது.
டாலர் கொடுத்த கதை. புறப்பட முதல் தான் அப்படி போயிருக்கேக்கில் ஐயா வந்து தன்னொடனே தட்சிணை வைக்க அம்மா நியூசிலாந்துல இருந்து வந்தேன், நியூசிலாந்து டாலர் எடுத்து வச்சேன். உடனே தம்பி அம்மா காசு இருக்குது தர்றது ஒன்று கேட்க சிச்சி என்று ஒன்று சொன்னேன். அதாவது டாலர்ல தானே தாராரு, நானும் அதிலேயே கொடுக்குறேன். சிவா சிவா. இப்போவும் இருக்கிற கடைசி நேரங்கள்ல என்னோட நகைகள் எல்லாம் நல்ல புத்தி இருக்கைக்கே கொடுத்துட்டேன். அவருக்கு மறதி போய் ஆஸ்பத்திரியில இருக்கைக்குள்ள என்னுடைய மகன் வாரார். அப்ப முதல் கல்யாணம் கட்டி வைஃபோட அப்பா பார்க்கலையம்மா வரைக்குள்ள அப்ப கேள்வா இருந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டேன்னு நின்றுட்டு ஒன்றும் இல்ல கொடுக்கறதுக்கு. அப்போ ஒரு சின்ன செயின் போட்டு இருந்தவர் இதை கொடுக்கட்டும் மருமகளை கண்டு கேட்டுட்டு கொடுக்குறான். இன்னைக்கு அம்மாட்ட இவங்களோட இருக்கிற அந்த காத தோட்ட தவிர வேற ஒரு நகையும் இல்லை. மறதி இருக்குது இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இல்லை எங்களுக்கு எல்லாம். இது அம்மா புகழ்றதுக்காக சொல்லல, சிலரோட யோசிக்கிறது அளவுக்கு இருந்த அளவுக்கு எங்களுக்கு இல்லை. நாங்கள் எப்படி ஒன்றுமே இல்லாம கொடுக்குற அளவுக்கு இன்னும் வரையில எங்களுக்கு அந்த அதுல என்ன அவக்கு ஒரு சந்தோஷம். நான் அப்ப பார்த்திருக்கிறேன் இப்படி கொடுக்கறதுல அவக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. வேலையாக்களுக்கு அப்படி செய்வா, அதெல்லாம் அப்படியே நிறைய மகிழ்ச்சி இருந்தது. ஷீ இஸ் வெரி ஃபீலிங் ஹாப்பி. அது ஒரு போதை மாதிரி ஒரு கிக் அப்படி கொடுத்து அவக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்தது. அப்ப அதுதான் அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த, மற்றெல்லாம் சந்தோஷம். மற்றது அறத்தால இன்பம் பெறது மட்டும் இல்லை, அதால புகழும் பெறும். நாங்க ஒரு பார்ட்டியில போய் சார்ந்த மடிவா சாப்பிட்டு வந்தா, அணி அடிச்சிட்டு வந்தா, இல்ல நல்ல படம் பார்த்துட்டு வந்தா சந்தோஷம் தான். ஆனா புகழ் வருகிறதோ இல்ல. அறத்தினால சந்தோஷமும் வருகிறது, புகழும் வருகிறது. அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த வழி. அதெல்லாம் வேஸ்ட், வேலை இல்லை, அதுல புகழும் இல்லை என்று சொல்றேன். அடுத்தது செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. என்ன சொல்லுகிறார்? செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. கொடுக்கறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே. கொடுக்கறியாது இறக்கும் குலாமருக்கு, அது மற்றது. சில பேர் இருந்தாலும் மற்றவற்றை இன்னும் வேண்டி சேர்க்கிறது. அதான் கொடுக்கறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்வேன் நிறைவாய். இது நான் நினைக்கிறேன் பட்டணதாரவாட இல்லையா? ஓமையா நிறைவா கட்சி ஏகம்பனே. கொடுக்கறியாது இறக்கும் குலாம் இருக்குது என்றாலும் வென்னும் போய் சேர்த்து வேண்டது. கொடுக்கறியாது இறக்கும் குலாமருக்கு என் செய்வேன் நிறைவா கட்சி ஏகம். செயற்பாலதோறும் அரணே. வாழ்நாளில் ஒருவன் செய்ய வேண்டியது அறம். வாழ்நாளில் ஒருவன் செய்ய வேண்டியது அறம். அதனை விட்டால் வருவது என்ன? ஊரும் பழி, பழி சேரும். அறத்தை விட்டால் உங்களுக்கு புகழ் போறது மட்டுமில்லை, பழியும் ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி. அதை விட்டுட்டால் அதுல ஒரு மண்டா வந்து சேரும், பழி வந்து சேரும். செய்ய வேண்டியதை செய்தால் அறம் சேரும். செயற்பாலதுண்டா செய்ய வேண்டியது, அதை செய்தால் ஓரும் அரண். செய்ய வேண்டியதை செய்தால் அறம் பெறும், அதான் அறம். உயர்ப்பாலது செய்ய வேண்டியதை செய்யாம விட்டால், உயர்ப்பாலது என்று விடுவது, கைவிடுவது, விட்டால் ஓடும் பழி, பழிதான் வரும். நம்ம சொல்லுவார்கள் ஈயா தேட்டம் தீயார் கொள்வர் என்று. ஈயா தேட்டம் தீயார் கொள்வர். உண்மை. ஒரு பொழுதும் கல்வியும் செல்வமும் 3 ஜெனரேஷனுக்கு அங்கால தொடர்ந்து வராது, இடையில முறிஞ்சுதான் போகும். அங்க பாக்குறீங்களா 3 ஜெனரேஷனுக்கு தொடர்ந்து கல்வி செல்வம் போறது? இல்ல ஐயா. பண்டாரநாயக்க ஃபேமிலியே பாருங்க,
ஓம் ஐயா. எப்படி இருந்ததோ யாருமே இல்லையோ, இல்ல. எப்படி வந்து இங்க வந்துட்டுதான் ஓ பெரிய நாடாண்ட ஃபேமிலியா இருந்தால் ஓம் 3 ஜெனரேஷனுக்கு மேல வந்தால் தே ஷுட் பி எ மிஷன். கடவுள் உங்களை ஒரு திட்டத்துக்காக வச்சிருக்கிறார். திட்டத்தை நீங்க செய்து கொண்டு வர வேண்டும். You have a mission to do. You have a mission to do. எத்தனை மாளிகைகளை போய் பாருங்க, பழைய ஆக்கள் இருந்தது எல்லாம் முடிஞ்சு இதாண்டு போயிருக்கு. அப்ப அதான் சொல்லுவது, ஒரு ஒன்றுமே அங்கால 3 ஜெனரேஷனுக்கு அங்கால போகாது. ஆகவே நாங்கள் ஜெனரேஷனுக்கு சேர்த்து வைக்க தேவையில்லை. ஜெனரேஷனுக்கு சேர்த்து வைக்க தேவையில்லை. தேவையில்லை. அவனவன் தன் காலில் நிக்கிறதுக்கு செய்து விட்டா உலகியலுக்கு. ஆன்மீகத்துல இருக்கிறார்கள், அவனவன் கர்மாவே அவனவன் துளைக்கிற பாதையை கொடுத்துட்டா சரிதான். ஓம் ஐயா. இங்க எவ்வளவத்தை கொடுத்தாலும் நாளைக்கு ஒரு வருத்தம் வந்து படுத்துட்டா கொடுத்தது உதவுமோ? இல்ல. இல்ல. லைவ்ல ஒரு செப்பரேஷன் வந்துட்டது, டிவோர்ஸ் வந்துட்டது, ஒரு குறைபாடுள்ள புள்ள வந்துட்டது, நீங்க என்னத்தை கொடுத்து என்ன செய்யறது? ஒன்னும் பண்ணல. அல்ல விபத்துல இறந்து போறது, எங்க பிள்ளைகளுக்கு நடக்கலாம், பேர பிள்ளைகளுக்கு நடக்கலாம், நாங்கள் இருக்கைக்கே நடக்கலாம். ஒன்றும் பண்ணலாது. எத்தனை எஜுகேஷன் கல்வி கொடுத்தாலும் சரி, செல்லம் கொடுத்தா அவனவன் கர்மாவை போக்குற வழியை அவனவனுக்கு கொடுத்தா சரி. செயற்பாலது ஒரு மரணே ஒருவருக்கு உயர்ப்பாலது ஓரும் பழி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை படிக்கணும் போல நடக்க நாராயண வலியுறுத்தல் எங்களுக்கு. ஓம் ஐயா. ஓம் ஐயா. கடவுள் படிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் சொன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஊறும். சிவா 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 சிவா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆன்மீகமும் ஆலயங்களும் வழிபாடு எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய அறத்தை எந்த அளவுக்கு வளர்க்குது, எவ்வளவுத்துக்கு எங்களுடைய அகத்தை பண்படுத்துது. ஒரு பயபக்திய தருது ஐயா. அகத்தை சேர்த்து சொல்லிக் கொடுக்காட்டி வராது, அதிகம் வர வேணும். கோயில்ல எல்லாம் அங்க கும்பிடுறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அங்க போனாத்தான் எல்லாம் ஒரு ஒரு பிரசாதம் கொடுத்தா எவ்வளவு முண்டி அடிச்சு கொண்டு போறோம், எவ்வளவு குப்பை போட்டுட்டு வரோம். கோயில் திருவிழா முடிஞ்சா எவ்வளவு குப்பை இருக்குது. அது மிக முக்கியம். நமது கோயில்கள்ல ஆலயங்கள்ல அட்லீஸ்ட் நாங்க போகைக்குள்ள இருந்தாலும் கொஞ்சம் அறத்தோட இருக்க வேணும். ஏதோ பிரசாத பொட்டியை கண்டோடனே வீட்டுல ஒரு நாளும் சாப்பாடு இல்லாத மாதிரி. அதுல எனக்கு மிக ஆச்சரியம்னா கொஞ்சம் பேர் அள்ளி கொண்டு வந்து டாக்டர் உங்களுக்கு கொண்டு தந்துட்டு போறது. சத்தியமே எனக்கு பத்தி கொண்டு வரும். ஏன்னா அதையா கோயிலுக்கு போறவர் ஒரு பிரசாதம் எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு நீங்க அதுல 4 வட்டி எடுத்து எனக்கும் கொடுத்து அங்க பேக்கில இன்னும் இருக்கு நாளைக்கு. அப்போ ஒரு ஆளே 5 10 தூக்கி கொண்டு வந்துடு. அதுல வந்துட்டு அப்புறம் ஆலயத்துக்கு கிரிட்டிசிசம் வேணும். ஐயர் காசு எடுக்கிறாரு, அவர் இதுன்றாரு, இப்படி கோயில் எல்லாம் இப்படி நடக்குதுன்னு. அது ஒழுங்கு இல்லாம இருக்கக்கூடாது. ஒழுங்க பேண வேணும், வரிசையை பேண வேணும், சுத்தத்தை பேண வேணும். பிளாஸ்டிக்குகள் குப்பைகளை போடாம அதைகளை செய்ய வேணும். நன்றி. நன்றி. வான்முகில் வளாது வைக மணிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மீன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா.